சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய தேவனுடைய மகா தயவு, மகா இரக்கம், நாம் முதல் பகுதியாகிய உத்திரகாரத்தின் 2 சத்தியத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தின் 3 சத்தியத்தையும் எம்மட்டும் அனுசரிக்க நம்மை ஆவியானவர் நடத்தியிருக்கிறார். தேவ கிருபையினாலே இன்றைய ஆராதனையிலே 3வது பகுதியாக இருக்கின்ற மகா பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைக்குள்ளாக நாம் சுத்தம் பரிசுத்தம் பெற்றவர்களாக, மகா பரிசுத்தம் பெற்றுக் கொள்ள வேண்டியவர்களாக பிரவேசிக்க இருக்கிறோம். இந்த இடத்துல 2 விதமான சத்தியம் இருக்கிறது. ஒன்று, உடன்படிக்கை பெட்டி, அதற்குள்ள தேவனுடைய வார்த்தை வைக்கப்பட்டிருக்கும். 2, இந்த பெட்டிக்கு மேல கிருபாசனம், அங்க தேவன் வந்து வாசம் பண்ணி ஆசீர்வதிப்பார். இன்றைய ஆராதனையில் மகா பரிசுத்த ஸ்தலத்தின் வேளையில் நம் எல்லாருடைய இருதயங்களையும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியாக அவர் பாவித்து தம்முடைய வார்த்தைகளை, பிரமாணங்களை, சத்தியத்தை எல்லாருக்குள்ளும் ஆத்மால தெய்வமே எழுதி வைக்க போறார். எதற்காக? உங்களையும் அவருடைய சொந்த ஜனமா உறுதிப்படுத்தி, நீங்களும் நானும் அவரை சொந்த தெய்வமா உறுதி பெற்று அவருடைய பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டமா ஆசீர்வதிக்கப்பட இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? கிட்டத்தட்ட 2 மணி நேரம் போயிடுச்சு. எப்ப முடியும், எப்ப மற்ற வேலைகளை பார்ப்போம், அந்த எண்ணத்தெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு மிக முக்கியமான நேரத்துக்கு நான் வந்திருக்கிறேன். மிக 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 முக்கியமான நேரத்துக்கு நான் வந்திருக்கிறேன். சத்திய தேவ செய்திய தெய்வம் எனக்குள்ள எழுத போறார். அதனால அதற்கான தலைப்புகள், உபத்தலைப்பு, மைய தலைப்பு, உபத்தலைப்பு என தலைப்புகளை எழுதி கொண்டு, வசனங்களை எழுதி கொண்டு முழு கவனத்தோடு கேட்க போறேன். இப்படி ஆயத்தமாக யாரு முழு இருதயத்தோடு, முழு கவனத்தோடு, முழு சிந்தையோடு சத்திய தேவ செய்தியை கேட்கிறோமோ அவர்களுக்குள்ளதான் தெய்வத்துடைய வார்த்தையை எழுதுவோம். அழகா அவருடைய பாதத்துல உட்கார்ந்து முழுசா கவனிச்சு ஒழுங்கா இருந்தாதான் அவருடைய வார்த்தை எழுதப்படுவாரு. வார்த்தை உள்ள இருந்தாதான் 2ஆம் வரைக்கும் நீ ஆயத்தமாக முடியும்.
வார்த்தை இல்லாதனாலதான் நம்ம வாழ்க்கை கண்ணாபின்னான்னு இருக்கு. தேவ ஜனம்னு பேருக்கு இருக்கிறோம், பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டமா நம்ம வாழ்றது இல்ல. இவ்வளவு நேரம் சொல்லப்பட்டதெல்லாம் கவனமா கேட்டிருப்பீங்க, நல்லா விளங்கி இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இப்ப முக்கியமான நேரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த உடன்படிக்கை பெட்டி, அதாவது தேவ செய்தியை கேட்டு நல்ல ஒரு மனம் திரும்பி தீர்மானம் எடுத்து ஒப்பு கொடுத்தாதான் கிருபாசன பண்ணையில போய் நம்ம தேவைகளுக்காக செபிக்கும் போது எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும், உறுதியா சந்திக்கப்படும். தேவனுடைய சித்தத்தின்படி நாம செபிக்கிற எதுவா இருந்தாலும் சந்திக்கப்படும். கர்த்தர் மகிமையா செய்வார். இன்றைய சத்திய தேவ செய்திக்கான தலைப்பு 10 கற்பனையின் சத்தியம். யாத்திராகமம் 34:28. யாத்திராகமம் 34:28. வெகு சீக்கிரமா நீங்க எழுதுனா நல்லா இருக்கும். உபாகமம் 4:13. உபாகமம் 4:13. மூன்றாவது வசனம் யாத்திராகமம் 20:15. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம். இப்ப மைய தலைப்பையும் அந்த மைய தலைப்புக்கான ஆதார வசனங்களையும் குறித்துக் கொண்டோம். இந்த வசனங்கள்ல இருந்து உப தலைப்பை எடுத்துக்கொள்ள போகிறோம். முதல் 2 வசனங்கள்ல 10 கற்பனைகள் என்ற வார்த்தைகள் வருகிறது. 10 கற்பனைகள் இந்த வார்த்தை வருகிறது. மூன்றாவது வசனத்துல இந்த 10 கற்பனைகளிலே ஒரு கற்பனையாக களவு செய்யாதிருப்பாயாக என்ற கற்பனை எழுதப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 20:15. இந்த சத்தியத்தை இன்றைய உப தலைப்பா எடுத்துக்கிறோம். எழுதுங்க. 8ஆம் கற்பனை. 8ஆம் கற்பனை அப்படி எழுதிக்கிட்டு களவு செய்யாதிருப்பாயாக. 8ஆம் கற்பனை தான் களவு செய்யாதிருப்பாயாக. இப்ப இந்த தலைப்பை எழுதிக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு தேவையான ஒரு சில வசனங்களை ஒவ்வொன்னா சொல்ல போறேன், அதெல்லாம் குறிப்போம். உபாகமம் 5:19. உபாகமம் 5:19. அடுத்து யாத்திராகமம் எக்ஸோடஸ். யாத்திராகமம் 22ல 1 முதல் 4 வரையிலான வசனங்கள். யாத்திராகமம் 22ல 1 to 4. அடுத்த வசனம் யோசுவா 7:11. யோசுவா 7:11. அடுத்த வசனம் மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம். மத்தேயு 15:19. அடுத்த வசனமா யோவான் 12:6. யோவான் 12:6. அடுத்த வசனம் ரோமர் 2:21. ரோமர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அடுத்த வசனமாக எபேசியர் 4:28. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அடுத்த வசனம் 1 பேதுரு 4:15. 1 பேதுரு 4:15. கடைசி வசனம் உபாகமம் 24ல 7ஆம் வசனம். உபாகமம் 24ல 7ஆம் வசனம். எல்லா வசனத்தையும் நம்ம குறிச்சாச்சு. இப்ப நம்ம கண்களை மூடுவோமா? ஒரு நிமிடம் நமக்குள்ள தேவனுடைய வார்த்தை எழுதப்படும். சத்திய தேவ செய்தி என்னும் உடன்படிக்கை பெட்டியினுடைய சத்தியம் நமக்குள்ள நிறைவேற ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறோம். எல்லாரும் கண்களை மூடலாமா? எல்லாருடைய இருதயத்தையும் தாழ்த்தலாமா? ஜெபிக்க போகிறோம். உடன்படிக்கையின் தேவனே, உடன்படிக்கையின் குமாரனின் நாமத்தில் உடன்படிக்கைக்குள் வழிநடத்துகிற ஆவியானவரின் துணையோடு நாங்கள் நம்முடைய சமூகத்திலே கூடியிருக்கிறோம். தெய்வீக நாமத்திற்கு கொடா கோடி மகிமையை செலுத்துகிறோம். இது நாள் வரையில உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடியிருந்த பொழுதெல்லாம் எங்களுடைய இருதயங்களை உம்முடைய உடன்படிக்கை பெட்டியாக பாவித்து எழுதியிருக்கிற சத்தியத்துக்காக
கோடி நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் இந்த வேளையிலே நம்முடைய ராஜரீகம் விளங்க எங்களை பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டமாக உறுதிப்படுத்த 10 கற்பனையின் சத்தியத்திலே 8ஆம் கற்பனையின் சத்தியத்தை வெளிப்படுத்தி எங்களுக்குள்ளாக எழுப்ப இருக்கிறதற்காக நீர் பரிசுத்தர் 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 என்று உம்மை கும்பிடுகிறோம். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், சகோதரிமார்கள், சகோதரர்மார்கள் களவு செய்யாதிருப்பாயாக என்ற உங்களுடைய சட்டத்தை அறிய, உணர, அதன்படி வாழ்க்கை நடத்த தேவையான கிருபையை வெளிப்படுத்தும்படி செபிக்கிறோம். எங்களை சத்தியத்தை கவனிக்க விடாம தடுக்கிற, தடை செய்கிற பலவீனம், குழப்பங்கள் எல்லாவற்றையும், சத்துருவின் எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தில் இருக்கிறோம். இந்த சுத்தம் வார்த்தையை கொண்டு அவியான மூலம் வழிநடத்த நிறைவேற தாழ்த்திய முதல் மகிமையாற்ற சொல்லுங்க. சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியான துணையோடு செபிக்கிறோம். சத்தியமுள்ள பிதாவே, ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வீக நாமத்திற்கு மகிமையை செலுத்துகின்றேன். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய இரக்கம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானமும் சத்திய வார்த்தையினால் நமக்கு பெருகுவதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய தேவ செய்திக்காக நாம் மிகுந்த கவனமாக கேட்க வேண்டும். புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயம் ஆரம்பித்து இது 10ஆம் வருடம். ஆகவே 10 என்ற இலக்கத்தை மையமாக வைத்து நாம் பல சத்தியத்தை கேட்க ஆரம்பித்தோம். அந்த அடிப்படையிலே 10 கற்பனை என்ற சத்தியத்தை எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலருக்கு தேவன் கற்பலகைகளிலே எழுதி கொடுத்த அந்த ஒவ்வொரு சத்தியத்தையும் வாரம் ஒரு முறை ஒரு கட்டளைய, கற்பனைய நாம சத்திய தேவ செய்தியா கேட்க ஆரம்பித்தோம். என்ன எண்ணி உனக்கு வேறு தேவைகள் உண்டாயிருக்க வேண்டாம். ஒன்று, எனக்கு ஒப்பாக எதையும் உண்டாக்க வேண்டாம். 2, என்னுடைய நாமத்தை வீட்டிலே வழங்காதிருப்பாயாக. 3, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 4, இந்த 4மே தெய்வம் சம்பந்தப்பட்ட, தெய்வத்தோடு நமக்கு இருக்கிற தொடர்பை குறிக்கிற சத்தியமாக இருக்கிறது. அடுத்தபடியாக 5, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அடுத்தபடியாக 6, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அடுத்தபடியாக 7, கொலை செய்யாதிருப்பாயாக. நம்ம வாழ்க்கையில எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, தாயின் தகப்பன கனம் பண்ணுனாவே நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் செய்யணுமோ இதெல்லாம் செய்ய முடியுங்கிறதுக்கு ஆதாரமாதான் நம்ம வாழ்க்கைக்கு இந்த 5ஆம் கற்பனை கொடுத்தாங்க. அப்புறம் 6, 7 இதெல்லாம் நம்ம குற்றம் செய்யாம இருக்கணுங்கிறதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட, அது பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் இஸ்ரவேலருக்கு கொடுத்தாரு. என்னச்சு இந்த சத்தியத்தை நாமும் நிறைவேற்ற வேண்டிய விதத்துல அறிந்து உணர்ந்து இந்த சத்தியத்துல நடக்கணும். நாம தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும், முன்னால் இருக்கிற 4 கற்பனையும் செய்யணும், அதுக்குரிய வழிமுறைகளோடு செய்யணும். ஒவ்வொரு சத்தியத்தையும் நீங்க பின்னால மறுபடியும் எடுத்து வச்சு தியானம் பண்ணி பாத்தீங்கன்னா விளங்கும். வீட்டுல இந்த 10 கற்பனைகளை மாட்டி வச்சா போதாது, வாழ்க்கையில இதனை செயல்படுத்துவதற்கான அனுபவத்துக்குள்ள வரணும். இது முக்கியம். இப்ப 8ஆம் கற்பனைய நாம இந்த சத்திய தேவ செய்தியா கேட்க இருக்கிறோம். 8ஆம் கற்பனை, களவு செய்யாதிருப்பாயா. களவு என்ற வார்த்தைய தெய்வம் குறிப்பிட்டு செய்யாதிருப்பாயாக, செய்யாம வாழணுங்கிறத இங்க வைக்கிறார். களவு ஒரு காலத்திலும் செய்யக்கூடாது. யாரு? தேவ ஜனமாகிய இஸ்ரவேலர். அவன் வனாந்தரத்துலதான் இருக்கிறான்.
இந்த கற்பனைய மோசே மூலமா பெறும்போது, மோசே தேவனிடத்துல பெற்று மோசையின் மூலமாக தேவ ஜனங்கள் பெறும்போது வனாந்தரத்துலதான் இருக்கிறாங்க. இஸ்ரவேல எகிப்துல அடிமையா இருந்தாங்க, தெய்வம் மீட்டுக் கொண்டாங்க. இனிமே எகிப்துல வாழ வேண்டாம், எகிப்தியன போல இஸ்ரவேல எகிப்துல வாழ வேண்டாம். அப்ப இஸ்ரவேலனுக்கு வாழ்க்கை முறை இருக்கு. எகிப்தியனுடைய வாழ்க்கை முறை வேறு. இஸ்ரவேலனுக்கு எகிப்தின் வாழ்க்கை அல்ல, எகிப்தின் வாழ்க்கை முறை அல்ல. இஸ்ரவேலனுக்கு கானானின் வாழ்க்கை, கானானிலே வாழ வேண்டிய வாழ்க்கை முறை இருக்கு. என்ன புரிஞ்சுக்கிறோம்? இஸ்ரவேலன் இப்படிப்பட்ட குற்றத்தை செய்யக்கூடாது. அப்ப எகிப்தியன் செய்யலாமா? எகிப்தியன அந்த காலகட்டங்கள்ல தேவன் தன்னுடைய ஜனமா எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இஸ்ரவேலனை தேவன் தன்னுடைய ஜனமாக முன்குறித்தார், தெரிந்து கொண்டார், அன்பு வைத்தார். இன்றைய காலகட்டங்களில் தேவ ஜனமாக நம்மையும் சேர்த்துக் கொண்டார், இஸ்ரவேலனை நம்மை போல சேர்த்துக் கொள்கிறார். அதனால இந்த கற்பனை இன்னைக்கு நமக்கும் தேவை. கொலை செய்யாதிருப்பாயாக, உள்ளம் புறம்பும். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, உள்ளம் புறம்பும். அத கொஞ்சம் நுணுக்கமா யோசிங்க. கடந்த வார நாட்கள்ல பிரசங்கமா கேட்டிருக்கோம். ஒரு கோணத்துல மட்டும் இதை பார்க்க கூடாது. உள்ள 2 கோணம், வெளியே 1 கோணம், மொத்தம் 3 கோணங்கள்ல இதை பார்க்கணும். அதே மாதிரிதான் இன்றைக்கு நாம களவு செய்யாதிருப்பாயாக என்ற சத்தியத்தை தெய்வம் நமக்குள்ள எழுத இந்த 8ஆம் கற்பனையை நம்ம கேட்க போறோம். முதல்ல ஒரு செய்தி கேட்க போறோம்னா அத கொஞ்சமாவது அடிப்படையா விளங்கி இருக்கணும். அப்பதான் அந்த செய்தியை கேட்கும் போது அது நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். வேதத்துல திருட்டு, களவு, கொள்ளையாடுதல், இந்த 3 வார்த்தை எங்க வருதோ, இந்த 3 வார்த்தை தான் இந்த களவை மையப்படுத்துகிற வார்த்தை. அப்ப களவு செய்யாதிருப்பாயாக அப்படின்னா திருடக்கூடாது, களவாடக்கூடாது, கொள்ளையடிக்க கூடாது. இந்த 3 ஒரே விதமான பொருளுக்குரிய காரியமா இருந்தாலும் இந்த ஒவ்வொன்றிலும் வித்தியாசம் இருக்கு. அத முழுசா இப்ப நம்ம பேச முடியாது. அதெல்லாம் கற்றுக்கொள்ளதான் நமக்கு போதனை தேவை. அதுக்குதான் டீச்சிங் இருக்கு. அங்கதான் அதை படிக்க முடியும். தேவன் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலரை களவு செய்யாதிருப்பாயாக என்று சொன்னார் என்றால், நீ திருடக்கூடாது, நீ களவாடக்கூடாது, நீ கொள்ளையடிக்க கூடாது. நீ செஞ்ச அப்படின்னா நீ என்னுடைய ஜனமாக இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை. நீ என்னுடைய ஜனம் அப்படின்னா இப்படி வாழக்கூடாது. இதுதான் அந்த உடன்படிக்கை, இதான் அந்த ஒப்பந்தம். கானானுக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த ஒப்பந்தத்தை போட்டுறாரு. ஒப்பந்தம் போடும்போதே இந்த ஆளுங்க பண்ண காரியம் எவ்வளவு அட்டகாசம். நம்ம தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் புதிய உடன்படிக்கையின் வழியாக ஞானஸ்நானம் பெற்று சபைக்குள்ள சேர்க்கப்பட்டிருக்கிறோம். நாம கூட இந்த சபைக்குள்ள வாழும் போது, நீங்க சபைன்னு அந்த கட்டடத்தை எடுத்துக்காதீங்க. தெய்வம் கட்டி எழுப்பு வருகிற காணக்கூடாத ராஜரீகமான புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ள நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட நாம களவு செய்யாம வாழணும். ஐயா அதெல்லாம் நான் பண்ண மாட்டேங்க, தெரியாம கூட அப்படி எல்லாம் நான் பண்ண மாட்டேங்க. தங்கம் கூட உரசுனா கொஞ்சம் மச்சம் கம்மியா இருக்கும். பட் நான் அப்படி இல்ல, 100 இல்ல 1000 பியூரா இருப்பேன். களவெல்லாம் கிடையாது, அதெல்லாம் நான் பண்றதே கிடையாது. அதெல்லாம் எனக்கு அது சம்பந்தமே இல்லை. ஒருவேளை அது எங்க வீட்டுக்காரர் இருப்பாரு, இல்ல என் மனைவியா இருப்பாங்க, எனக்கு அது சம்பந்தம் கிடையாது. நான்லாம் அப்படியே பியூர். இல்லன்னா சபையில வேற யாராவது இருக்கா, நானும் அப்படிதான் கிடையாது. இப்படி நம்ம நினைப்போம். செய்தி கேட்கிறவங்க எச்சரிக்கையா கேட்கணும். இன்னைக்கு நான் கேட்கிற சத்தியம் என்னை திருப்புகிறதாக இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த காரியம் என்கிட்ட இல்ல அப்படின்னா, இந்த குற்றம் என்கிட்ட இல்ல அப்படின்னா நீ வராம பாத்துக்கணும். ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா நான் மனம் திரும்பணும்.
இதுதாங்க சத்திய ஞானம். இந்த ஞானத்தோட தான் இந்த செய்தியை கேட்கணும். களவு செய்யாதிருப்பாயாக என்ற சத்தியம் நமக்கு மிக அவசியமான சத்தியம். இது களவு செஞ்சோம்னா என்னங்க, இது களவு செஞ்சா என்ன ஆகுங்க எல்லாம் பார்க்கதான் போறோம். களவு செஞ்சதுனால என்னென்ன பிரச்சனை வந்துச்சுங்கிறத எல்லாம் கூட ஓரளவுக்கு பார்க்கத்தான் போறோம். இந்த சத்திய தேவ செய்தி என்னை மாற்றுகிற, என்னை உருமாற்றுகிற, என்னை சீர்படுத்துகிற, என்னை சத்தியத்திலே திருப்புகிறதாக இருக்க, இப்ப நாம வசனத்திலிருந்து தேவ செய்தியை நாம கேட்க போறோம். இன்றைய தேவ செய்திக்காக, களவு செய்யாதிருப்பாயாக என்ற உப தலைப்புக்காக நாம் முதலாவது வாசிக்கிற வசனம் யாத்திராகமம் 22 1ஆம் வசனம். கவனமா கேளுங்க, நல்ல கவனமா கேட்கணும். யாத்திராகமம் 22:1 ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால், அதை வெற்றால், அவன் அந்த மாட்டுக்கு 5 மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்க கடவன். திருடக்கூடாது அப்படிங்கிறது 10 கற்பனையில 8வது சட்டமாக இருக்கிறது. அப்படியே இஸ்ரவேலன்ல ஒருத்தன் மாட்டையோ ஆட்டையோ திருடிட்டான். அப்படி திருடினத கொண்டு அப்படின்னா என்ன, அடுத்து சாப்பிட்டுட்டான், இல்ல அதை வித்துட்டான். எல்லாம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய நிறைய சத்தியம் அதுல ஒளிஞ்சிருக்கு. திருடவே குற்றம் தான். ஆனா அந்த திருட செஞ்சுட்டு அந்த திருட்டுல அனுபவிக்கிறான் பாருங்க. அதை கொண்டு சாப்பிடுறதும் அதை வித்து பணமாக்குறதும் அந்த குற்றத்தினுடைய தொடர்ச்சி. இப்படி செஞ்சுட்டா அவனை குறித்து சட்டம் என்ன சொல்லுதுன்னா, திருட மாட்டுக்கு பதிலா ஒரு மாட்டை திருடுனா 5 மாட்டை திருப்பி கொடுக்கணுமா, ஒரு ஆட்டை திருடுனா 4 ஆட்டை திருப்பி கொடுக்கணுமா. அதுக்கு இந்த ஒரு மாட்டையோ ஒரு ஆட்டையோ அவன் திருடாம இருக்கிறது மேல் தானே, நல்ல விஷயம் தானே. இதுக்குத்தானே நாங்க தெரியாம திருடுறது. நீ யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிற, தேவன் அறிவாரே. சரி, திருடு போனது வெளியே தெரியாதா? 5 ஆடு வச்சிருக்கிறவன், 3 மாடு வச்சிருக்கிறவன், ஒண்ணு குறைஞ்சிருச்சு அப்படின்னா கட்டாய நம்ம ஆளுகள்ல ஒருத்தன் திருடி இருப்பான்னு அவனுக்கு தெரியாதா? நீ யாருக்கும் தெரியாம திருடி இருக்கலாம். அவன் வந்து விசாரிக்க மாட்டானா? சபையை கூட்ட மாட்டானா? எப்படியோ உன் திருட்டு வெளியே வரதானே செய்யும். அப்படி வெளியே வந்துச்சுன்னா நீ தண்டம் கட்டத்தானே வேணும். 1க்கு 5 1க்கு 4 நீ தண்டம் கட்டக்கூடிய வாழ்க்கை உனக்கு தேவையா? அதுக்கு நீயே அந்த தண்டம் கட்டுறதுக்கு பதிலா உன்னை வாங்கி இருக்கலாமே, வாங்கி சாப்பிட்டு இருக்கலாமே, உன்னை வாங்கி வித்து லாபம் பார்த்திருக்கலாமே. இதுக்கு திருட்டு தேவையா? ஏன் திருடுற? கொஞ்ச நேரத்தில் அதுக்கெல்லாம் வசனம் வரும். தேவ ஜனம் திருடக்கூடாது, தேவ ஜனம் களவாடக்கூடாது, தேவ ஜனம் கொள்ளையடிக்க கூடாது. அப்படி கொள்ளையடித்து அதை அனுபவித்தால் அது தண்டம் கட்டுவதற்கு, திரும்ப பல மடங்க கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இனிமே அவனுக்கு பேர் என்ன? திருடன். இந்த பட்டம் தேவையா? இந்த தண்டம் தேவையா? குற்றவாளியா மாறலாமா? திருட்டு பட்டம் தேவையா? அடுத்த வசனத்துக்குள்ள போறோம் பாருங்க. யாத்திராகமம் 22:2 திருடன் கண்டுபிடிக்கையில் கண்டுபிடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு செத்தால் அவன் ரத்தப்பழி சுமராது. ரத்தப்பழி சுமராதுன்ன உடனே ஒரு நல்ல விஷயம் போல தெரியுது. அப்ப நம்ம திருடலாம் போல. ஆனா உன்னை கொண்டு விடுவாங்களே, கண்டுபிடிச்சா உன்னை கல்லால அடிச்சு கொண்டுடுவாங்களே.
நீ மரணிக்கிற அளவிற்கு திருட்டு என்ற ஒரு காரியம் இருக்கிறது. திருடி சாகணுமா? திருடாம வாழ்றது இல்ல மேன்மை, திருடி சாவது மேன்மையா? திருடி கொல்லப்படுவது நல்ல விஷயமா? திருடி கொல்லப்பட்டு ரத்த பலி சுமராம இருக்கிறது பெரிய விஷயமா? திருட்டு தேவையில்லை, நான் திருடக்கூடாது. சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நான் திருடுறதெல்லாம் இல்லைன்னு யாரும் சொல்லிடாதீங்க. திருட்டுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு அப்படி எல்லாம் சட்டுன்னு நீங்க ஒத்துக்காதீங்க. சபைக்கு வெளியே இருக்கிற திருடனை விட நம்ம தான் நூதன திருடனா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் எவ்வளவு வசனங்களை வச்சு தெரியுமா நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். நமக்கு தெரியாது நம்ம திருட்டு. அம்மா திருடன் நம்ம தான். முத்திர குத்தப்பட வேண்டிய திருடன் நம்ம தான். எனக்கு ஒரு நல்ல பிரசங்கம் கிடைக்கும்னு நினைச்சேன். மனசை எதப்படுத்துற மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். நானே சோர்ந்து போய் தான் சபையில வந்து உட்கார்றேன். நானே கவலையோட தான் சபையில உட்கார்றேன். நானே ஏதாவது கர்த்தர் ஆசீர்வாதமான ஒரு செய்தியை கொடுக்க மாட்டாருன்னு தான் வந்து உட்கார்றேன். நீங்க திருடன் திருடன் திருடன்னு சொல்லி திருடாம இருக்கிற நீ திருட வச்சிருவீங்களாட்டுக்க. கவனமா செய்தியை கேளுங்க. நம்ம திருடனா இல்லையாங்கிறத செய்தி முடிவுக்கு வரும்போது நம்ம முடிவெடுத்துக்கலாம். முதல்ல திருடக்கூடாதுங்கிற சட்டத்தை இருதயத்துல தெய்வம் எழுதுறாரு. அதை கவனமா கேளுங்க. தெய்வம் எழுதுகிற சட்டத்தின்படி என்னுடைய வாழ்க்கை அமைத்து நான் வாழ வேண்டும் என்பதை புரிஞ்சுக்கங்க. இதுக்கு முன்னால எப்படி வாழ்ந்தோமோ தெரியல, இன்னைக்கு எப்படி வாழ்றோமோ தெரியல. இங்க எப்படி வாழணுங்கிறத விளங்கிக்கத்தான் இந்த சத்தியத்தை தெய்வம் நமக்கு பேசிக் கொண்டு வருகிறார். திருடி சாக வேண்டாம், அதுக்கு திருடாம வாழலாம். அடுத்த வசனத்தை பார்ப்போம். யாத்திராமம் 22:3. சூரியன் அவன் மேல் உதிக்காது இருந்தால் அவன் நிமித்த ரத்தப்படி சுமரும். இது ஒரு சட்டம். இது கொஞ்சம் உட்கார்ந்து யோசிக்கணும். திருடன் மேல சூரியன் உதிச்சிருச்சுன்னு வைங்க, சூரிய வெளிச்சத்துக்குள்ள அவன் வந்துட்டான்னு வைங்க, அவன் நிமித்தம் ரத்தப்படி சுமரும். என்ன? அவன் திருடன் தான், அந்த ரத்தப்பலி சுமரும். அடுத்து பாருங்க, திருடன் பதில் கொடுத்து தீர்க்க வேண்டும். திருடனவன் திருடன்னு பேரு வாங்கினா மட்டும் பத்தாது. திருடங்கிற அந்த ரத்தப்பலி சுமந்தா மட்டும் போதாது. அவன் திரும்ப பதில் கொடுத்து தீர்க்கணுமா? அவன் கையில ஒண்ணுமே இல்லைன்னு வைங்களேன். இங்க பாருங்க, இங்கதான் அந்த சட்டம் வித்தியாசமா வேலை செய்யுது. தான் செய்த கனவுக்காக விலைப்பட கடவன் அடிமையா போறான். திருடன் தண்டம் கட்டுறவன், திருடன் கொல்லப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு, திருடன் அடிமையா போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திருட்டு நமக்கு தேவைங்களா? திருட்டுங்கிற விஷயத்துல நம்ம எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும். திருட்டுனா திருட்டு மட்டும் இல்ல, களவுக்கும் இதுதான், கொள்ளையடிக்கிறதுக்கு இதுதான். நாங்கெல்லாம் எந்த பேங்கையும் கொள்ளையடிக்கலைங்க. நாங்கெல்லாம் எதையுமே களவாடுனதே கிடையாது. சின்ன பொருள் திருடே கிடையாதுங்க. ஓ அப்படியா? அடுத்த வசனங்கள்ல இருக்கு நம்ம எதை திருடுறோம், எப்படி வாழ்றோங்கிறது இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். 24ஆம் வசனம் பாருங்க. அவன் திருடன மாடாவது கழுதையாவது ஆடாவது உயிருடனே அவன் கையில் கண்டுபிடிக்கப்பட்டால் கண்டிப்பா கொடுக்க வேண்டும். இத 1ஆம் வசனத்திலே பார்த்துட்டோம். சோ அப்ப கொடுக்கறது, திரும்ப கொடுக்கறதுல பாருங்க, 2 மடங்கா கொடுக்கறது ஒரு சட்டம், 4 மடங்கா கொடுக்கறது ஒரு சட்டம், 5 மடங்கா கொடுக்கறது ஒரு சட்டம். இதெல்லாம் இல்ல அப்படின்னா நீ அடிமையா போயிடணுங்கிறது சட்டம். அப்ப நான் திருடனா திருப்பி இப்படி எல்லாம் கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஒண்ணு இல்லன்னா அடிமையா போக வேண்டியதா இருக்கும். நான் அடிமையாக திரும்ப போவதற்காகவா நான் திருடுகிறேன்? திருடாம வாழ வேண்டாமா? பாருங்க, வனாந்தரத்தில் அந்த சட்டத்தை எல்லாம் பெற்று கானானை நோக்கி முன்னேறி போறாங்க, பிரயாணப்படுறாங்க. யாரு? இஸ்ரவேலர். நம்ம தெய்வம் ரட்சித்து சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். முன்னால ஒரு வேளை திருடி இருக்கலாம், அந்த பின்னானவைகளை மறக்கணும், திருட்ட மறக்கணும். முன்னானவைகளை நாடி உன்னுடைய வாழ்க்கைய ஓட்டத்தை ஓடணும். அப்படின்னா என்ன?
திருட்டுங்கிற குற்றம் இல்லாம வாழ்க்கைய நடத்த பழகணும். இல்ல ஏற்கனவே திருடுனதுனால கையை அரிச்சுக்கிட்டே இருக்குது, அப்ப சொரிஞ்சு புண்ணாகதான் செய்யும், புண்ணு ரணமாகதான் செய்யும், ரணம் உயிரை பறிக்கத்தான் செய்யும். திருட்ட விட்டுட்டு நம்ம வாழ்க்கைய நடத்தணும். இந்த இஸ்ரவேலை கானானை நோக்கி பிரயாணத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறான், பிரயாணங்களை தொடர்றான். அனாந்தரத்தை கடந்து ஒவ்வொரு பட்டணங்களையும் அவங்க சந்திக்கிறாங்க. இப்ப பாருங்க, யோசுவா 7:11 வாசிக்கிறோம். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். என்ன பாவம்? நான் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். அந்த 10 கற்பனையில ஒரு கற்பனை, என் உடன்படிக்கையை மீறினார்கள். கற்பனை, கட்டளை, உடன்படிக்கை ஏற்கனவே இதை நம்ம விளங்கி இருக்கோம். என்ன மீறுறாங்க? முதல்ல பாவம் செஞ்சார்னு வந்திருக்கு, இப்ப மீறினார்கள் வந்திருக்கு. இதை விளக்கி சொல்லவே நேரம் எடுக்கும். எப்படியோ வனாந்தரத்திலே களவு செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளையையும் பெற்றுக் கொண்டார் இஸ்ரவேலர். கானானை நோக்கி பிரயாணப்பட்டுக் கொண்டிருக்கும் போது பாவம் செய்யறாங்க. அவர் கட்டளையிட்ட உடன்படிக்கையை மீறினாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, சாபத்தீடானதிலே எடுத்துக்கொண்டதும், வார்த்தையை கவனிங்க, களவு செய்ததும் வஞ்சித்தும் தங்கள் பண்டப்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. திருடாம களவு செய்யாம சாபத்தீடானது எப்படி உன்னுடைய இஸ்ரவேலனுடைய பண்டம்பாடிகளுக்குள்ளே, அதாவது இஸ்ரவேலன் தன்னுடைய உணவுக்காக, உணவு பண்டத்துக்காக பாடி பாத்திரம் வச்சிருப்பான். உணவு பண்டம் வைக்கப்பட வேண்டிய இடத்துல நீ களவு செஞ்சதை கொண்டு போய் வச்சிருக்கிற, போச்சு உணவுக்கு ஆப்பு. சரி கவனிங்க, அப்படி என்ன இஸ்ரவேலன் களவு செய்தான்? சாபத்தீடு. அவன் பிரயாணத்துல ஆயி பட்டணம், கவனமா கேளுங்க, ஆயி பட்டணத்துல யுத்தம் பண்ணணும். தெய்வம் ஒவ்வொரு பட்டணத்தையும் ஜெயிச்சுதான் கானானுக்கு போற மாதிரி வச்சிருக்கிறார். இது ஒரு லா. ஆயி பட்டணத்துல யுத்தம் பண்ணும் போது அங்க சாபத்தீடுகள் இருக்கிறது. நம்மளுக்கு சாபம் தெரியாது, நம்மளுக்கு எப்பவுமே அர்த்தம் பொருள் தனக்கு வேணும் தானே நினைப்பான். அதான் அவனை திருட வைக்குது, களவு செய்ய வைக்குது, கொள்ளையடிக்க வைக்குது. அவர் சொல்லிட்டாரு, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டா அப்படின்னா உனக்கு சாபம் அப்படிங்கிறார். சாபத்தீட எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா சாபம் தானே, அர்த்தம் பொருளை திருடிட்டீங்கன்னா உனக்கு சாபம் தானே. எல்லாம் விளங்குறதே கிடையாது, யாரும் பார்க்கல, சும்மா இருந்துச்சு எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு இந்திய அரசாங்கம் பாத்தீங்கன்னா ரயில்வே சம்பந்தமான ஏதாவது ஒரு இரும்பு துண்ட உன் வீட்டுல கண்டுபிடிச்சா உனக்கு திருடன்னு சொல்லி சிறையில தள்ளிடுவான். 1000 கிலோமீட்டர் ரயில் தண்டவாளங்களை போட்டு வச்சிருக்கிறாங்க. நீ அதுல இருந்து ஒரு அடிய கலட்டி அல்லது வெட்டி நீ அதை கொண்டு வித்து பணம் சம்பாதிச்சு பாரு, வெளியே தெரிஞ்சு போச்சு அப்படின்னா நீ சிறை கைதி தான். அதுக்குன்னு ஒரு இந்தியன் லா இருக்கிறது, ஈபிகோ சட்டம் இருக்கிறது. உன்னை பிடிச்சு கொண்டு உள்ள போட்டுருவாங்க. அரசு உடவை எடுத்தோம்னா கேள்வியே இல்ல, தப்பிக்க முடியாது. அதற்கான தண்டம் கட்டணும், இல்ல அதற்கான தண்டனையை பெறணும். இப்படி அரசே இப்படி எல்லாம் வச்சிருக்கும் போது நித்திய அரசாங்கம் நடத்துகிற தெய்வம் அவர் கட்டளை பிறப்பிச்சிருக்கிறாரே, என் கற்பனையின்படி, என் கட்டளையின்படி, என் உடன்படிக்கையின்படி நீ களவு செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரே. ஆயி பட்டணத்துல யுத்தம் பண்ணிட்டு இருந்தானே, திடீர்னு அவன் செத்து மடிகிறான். யுத்தத்துல தோத்துக்கிட்டு வர்றாங்க. என்னடான்னு உடனே யுத்தம் பண்ற நிப்பாட்டிட்டு அங்க விசாரிச்சா தெரியுது, இஸ்ரவேல்ல யூதா கோத்திரத்துல குறிப்பிட்டவங்க சாபத்தீடானதை எடுத்து பண்டம்பாடிக்குள்ள வச்சிருக்கிறாங்க. பாருங்க, களவு செஞ்ச பிறகு யுத்தம் பண்ணி ஜெயிக்க வேண்டிய தோத்துக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எங்க தோக்குறோமோ அங்க களவு இருக்குன்னு அர்த்தம். கண்டுபிடிக்கணும். நீதான் வாழ்க்கையில நீ ஜெயிக்கணும். வாழ்க்கையில நீ தோக்குற அப்படின்னா நீ எதையோ திருடுற, நீ எதையோ களவு பண்ற. உண்மையை சொல்ல போனா அது நல்ல விஷயம் கிடையாது, சாபத்தீடு. நீ சண்டை மட்டும் போட்டு போயிட்டே இருக்கணும், அங்க இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுக்க கூடாது. இப்படி நீ எதை எடுத்து வச்சுக்கிற கண்டுபிடி. ஆழமான சத்தியம்.
என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? நம்ம நல்லா ஆவிக்குரிய ஜீவியம் பண்ணிட்டு இருக்கிறோம், நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரயாணப்பட்டு இருக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா சபைக்கு போறோம், காணிக்க கொடுக்கணும். ஆனா வாழ்க்கையில நீ என்ன செய்யற? எங்க திருடுற, எங்க களவாடுற, எங்க நீ கொலை அடிக்கிற? கண்டுபிடிக்கிறதே கிடையாது. பாருங்க, இஸ்ரவேல யுத்தம் செய்யற வாக்குல களவாடுற வேலையை செஞ்சதுனால அத்தனை பேர் யுத்தத்தை நிப்பாட்ட வேண்டியதா போச்சு. இவன் மன்ற அந்த களவு அத்தனை வேலையை நிப்பாட்டுச்சு. சபைக்குள்ளே நீ களவு செய்தால் சபைக்கே பிரச்சனை. எவ்வளவு பாத்தீங்களா பாதிப்பு, எப்படி எல்லாம் வருது பாத்தீங்களா? எதுக்கு யுத்தத்தை நிப்பாட்டினாங்கன்னா எல்லாரும் செத்து மடிஞ்சிருவோம் யுத்தத்தை நிப்பாட்டினாங்க. பிறகு என்னன்னா எல்லாரையும் கொண்டு வரிசையா கோத்திரமா நிப்பாட்டுறான். நிப்பாட்டின பிறகு பார்த்தா கண்டுபிடிக்கப்படலாம். இந்த அவமானம் தேவையா? இந்த அவமானம் நமக்கு தேவையா? திருட்ட தூக்கி போடணும். திருட்ட நம்ம கிட்ட இருந்து ஒழிக்கணும். நம்மளை சுத்தி இருக்கிற திருடனை ஒழிக்க நம்ம பார்ப்போம். நாம திருடனா இருக்கிறோமா, நாம திருடுகிறோமா? நம்முடைய திருட்டுக்கான அவமானம் உண்டு, நம்முடைய திருட்டுக்கான தண்டம் உண்டு, நம்முடைய திருட்டுக்கான தண்டனை உண்டு. நாம கண்டிப்பா மற்றவர்களுக்கும் பாதிப்பா இராதபடிக்கு என்னுடைய இந்த குணத்தை நான் மாத்திக்கணும். இஸ்ரவேலன் தேவ ஜனம்தான், அவனுக்குள்ள அந்த களவு இருந்துச்சு. இஸ்ரவேலன் தேவ ஜனம்தான், அவனுக்குள்ள திருட்டு இருந்துச்சு. இஸ்ரவேலன் தேவ ஜனம்தான், அவனுக்குள்ள கொள்ளையடிக்கிற அனுபவம் இருந்துச்சு. நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலன் தான். எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது. இனி இப்ப நான் விறுவிறுன்னு போயிருவேன், ஏன்னா நேரம் இல்ல. குறிப்பு மட்டும்தான் சொல்லுவேன். மத்தேயு 15:19 எழுதி இருக்கிறத கவனிங்க. இயேசு சொன்ன வசனம், இருதயத்துக்குள்ள களவு இருக்குதான். உங்களுக்குள்ளயோ எனக்குள்ளயோ உங்களுடைய என்னுடைய இருதயத்துக்குள்ள களவு இருக்குதான். அதுதான் என் பேச்சிலையும் என் செயலையும் நடக்குதான். தயவு செய்து நம்ம ஆத்மாவை செக் பண்ணுவோம். அடுத்த வசனத்துக்கு போறோம். யோவான் 12:6 அவன் திருடன் ஆனபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு, யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், யூதாஸ் காரியத்து. இயேசு கூட 12 அப்போஸ்தலர்கள், 12 சீசர்கள், 12 உடன் ஊழியர்கள். அதுல ட்ரெஷரர் யாருன்னு பார்த்தா, நிதி சுமை யாரிடத்துல இருந்துச்சுன்னு பார்த்தா யூதாஸ் காரியத்துக்கிட்ட இருந்துச்சு. இன்னைக்கு யாருகிட்ட நிதி சுமை இருக்கிறதோ, நிதி நிர்வாகம் பண்றாங்களோ, அவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இயேசு கூடவே இருந்த 12 பேர்ல ஒருத்தன், நிதிய நிர்வாகம் பண்ண வேண்டிய ஒருத்தன் திருடனா இருந்திருக்கிறான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த பண விஷயத்துல. உண்மையா இருந்து நம்மள திருடனா பாக்குறவங்களும் இருக்கிறாங்க. உண்மையா இருப்போம், நம்மள திருடனா வைப்பாங்க, அப்படியும் இருக்கு. அது நல்லது. ஆனா உண்மை இல்லாம நம்ம கிட்ட கொடுக்கப்பட்டு இருக்கிற பணத்தை நம்ம திருடணும் அப்படின்னா, நம்ம ஆபீஸ்ல இருப்போம், இந்த ஆபீஸ்ல இருக்கிற பண நிர்வாகம் என் கையில இருக்கும். நம்ம என்ன பண்ணிக்கிறது, அதுல இருந்து ஒரு 3 லட்சத்தை எடுத்து நம்ம சொந்த காரியங்களை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல இருந்து சில லட்சங்களை எடுத்து நம்ம வீட்டு கல்யாணத்தை நடத்திக்கிட்டோம் அப்படின்னா, வெளியே தெரியாது, பாத்துக்கலாம் அப்படின்னு இருப்போம். சிக்கிடுவோம், வாழ்க்கையே சின்ன பின்னமாயிடும். நீ சீரன் சிறப்புமா கல்யாணம் நடத்துற, ஆனா சிக்கல் உன் வாழ்க்கையில உதிச்சிடும். நீ உண்மை இல்லாம திருடி எதையாவது செஞ்சிடலாம், நேர்மை இல்லாம திருடி எதையாவது செஞ்சிடலாம், சிக்கிடும். பாருங்க, யூதாஸ் ஒரு சம்பவத்துல அவன் பணத்தை பத்தி பேசுறான், 300 பணத்தை பத்தி பேசுறான். அவன் ஏதோ நல்லது பேசுற மாதிரி தெரியுது. ஆனா அங்க இயேசு சொல்றாரு, அவன் திருடங்கிற மாதிரி கொண்டு வர. அங்க வசனம் நமக்கு வெளிப்படுத்துது, அவன் பணத்து மேல குறியா இருக்கிறான். தேவ ஜனமே, பணத்து மேல குறியா இருக்காத, திருடனா மாறிடுவ. சபைக்குள்ள எத்தனை பேர் பணத்துல குறியா இருக்கிறாங்க? நீ சம்பாதிக்கிறீல்ல, கர்த்தருக்கு கொடுக்கறத கர்த்தருக்கு கொடுக்கறியா? கர்த்தருக்குரியத கர்த்தருக்கு கொடுக்கறனா அப்ப நீ என்ன? இல்லைங்க, எனக்கு செலவுக்கே 10 இல்லைங்க. ஆமா, 1000 கொடுத்தாலும் பத்தாது, லட்சம் கொடுத்தாலும் பத்தாது, கோடி கொடுத்தாலும் பத்தாதுன்னு சொல்லுவேன். உனக்கு கொடுக்கிற தெய்வத்துக்கு
அவருடைய ராஜ்யத்தின் பணிக்கு ஊழியத்துக்கு நீ உண்மையா கொடுக்கறியா? உனக்கு 1,00,000 வருமானம் வருதுன்னு வைங்க, நீ 1000 ரூபாய் கொடுக்கற அப்படின்னா நீ என்ன, நீ உண்மையானவனா? உன் வருமானம் உனக்கு கணக்கு தெரியல நீ சொல்லாத. உன் வருமான கணக்கு உனக்கு தெரியணும். அப்படிப்பட்ட ஞானவானா நீ இருக்கணும். 1000 ரூபாய் வருமானம் வரும்போது 100 ரூபாய் தான் கொடுத்த, 1,00,000 ரூபாய் வருமானம் வரும்போது 100 ரூபாய் தான் கொடுக்கற. சரி, 1,00,000 வரும்போது நீ 1000 ரூபாய் கொடுத்த, உனக்கு லட்சங்களுக்கு மேல லட்சங்களா கோடியா வருது, நீ இப்போ 1000 தான் கொடுக்கற அப்படின்னா நீ யாரு? ஐயோ, நானும் திருட இல்லைங்க. நீ உன்னை திருட நீ எப்ப ஒத்துக்கிட்ட? ஐயோ, 10 ஒன்ன கொடுத்தா தெரிஞ்சு போயிடானா? சம்பளம் தெரிஞ்சு போச்சுன்னா ஏன் இவரு போய் கையெழுத்து போட்டு உன் சம்பளத்தை வாங்கிக்க போறாரா? நீ நல்லா சம்பாதிக்கிறன்னா அவருக்கு தானே சந்தோஷம். ஆண்டவரே, இந்த சம்பாத்தியத்தை தொடர்ந்து தக்க வச்சுக்க அப்படின்னு சொல்லிக்க போறாரு ஊழியக்கார. ஐயோ, நான் திருட மாட்டேங்க, கடவுளுக்குரியதை கொடுக்கலன்னா அப்புறம் என்ன? அது நான் சாப்பிட்டுட்டேங்க. நீ சாப்பிட்டுட்டீங்கன்னா நீ 4 மடங்கா 5 மடங்கா கொடுக்கணுமே. அப்ப இவ்வளவு நாள் சாப்பிட்டு இருக்கியே, எப்படி என்ன பண்ண போற? ஜாக்கிரதை. அடுத்த பொருளை எடுக்கிறதும் திருட்டுத்தான், கர்த்தருக்குரியதை அபகரிக்கிறதும் திருட்டுத்தான். எங்க நீ இந்த தப்பு பண்றங்கிறது தான் நீ கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். என்னமோ தெரியலையே, வருமானம் வந்துகிட்டே இருந்துச்சு, நின்னு போச்சுங்க. ஆமா, கடவுள் கொடுத்துட்டே இருந்திருப்பாரு, அவருக்குரிய நீ கொடுக்காம இருந்திருப்ப, பார்த்தாரு, கைய வச்சாத்தான் சரி வருது செஞ்சிருப்பாரு. அடுத்த வசனத்துக்கு போ. ரோமர் 2:21. களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? உங்களுக்கு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற நான் களவு செய்யக்கூடாது, நானும் கரெக்டா இருக்கணும், ஊழியக்காரர்களும் கரெக்டா இருக்கணும். அடுத்த வசனம். இப்படி ஒவ்வொரு சட்டத்திட்டங்களையும் நாம உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிச்சாத்தான் வாழ்க்கையில ஆசீர்வாதம் தங்கும், இல்லன்னா சாபந்தம் தங்கும். அடுத்த வசனம் கவனிங்க. எபேசியர் 4:28. திருடுகிறவன் இனி திருடாமல். சபைக்குள்ள ஏற்கனவே திருடனவனையே கொண்டு வந்து வச்சிருக்கிறான். எதுக்கு? சபைக்குள்ள இனி நீ வாழணும் அப்படின்னா இனி திருடாம வாழணும். இப்ப சபைக்குள்ள வந்த பிறகும் வெளியில வேற மாதிரி திருடுனா உள்ள இன்னொரு வேற மாதிரி திருட. நீ சபைக்குள்ள வந்த பிறகும் இனியும் திருடுறவனா இருக்கிற, இனியும் களவாடுறவனா இருக்கிற, இனியும் கொள்ளையாடுறவனா இருக்கிற அப்படின்னா பணத்தை திருடுற, நேரத்தை திருடுற, கர்த்தருடைய வேலைகளை செய்ய வேண்டிய இடத்துல அவன் சொந்த வேலையை செய்யற. கர்த்தருக்கு செய்ய வேண்டிய வேலை இருக்கா இல்லையா? உன் வேலையை எப்ப பாக்கணுமோ பாத்துக்க. கர்த்தர் வேலையை செய்யறதா இல்லையா? அதையும் உன் வேலையை செய்யற அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? அங்க திருடுற. விசுவாசிக்கும் இந்த சட்டம் பொருந்தும். விசுவாசி தினம் சுவிசேஷ ஊழியம் செய்யணும். 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ உன் வாழ்க்கையில டெய்லி செய்யணும். அது செய்யல, அதையும் சேர்த்து உன் வேலையை பாத்துக்கிட்டு இருந்தா அப்படின்னா நீ திருடுற. கர்த்தருக்கு நேரம் கொடுத்து தேவ சமூகத்துல தியானம் பண்ணணும், அதுலயும் பிசினஸ் பண்ற, தூங்குற அப்படின்னா நேரத்தை திருடுற. முன்னால திருடிக்கிட்டு இருந்த, இப்ப திருடக்கூடாது. அப்ப முன்னால நீ உலகத்துல எதுக்கோ காசு அள்ளி கொடுத்திருப்ப, இன்னைக்கு கர்த்தர் முன்னால வந்து இருக்கிற. கர்த்தருடைய கர்த்தருக்கு கொடுக்காம நீ திருடுனா செலவாடுதானே? அல்ல, கர்த்தர் பாத்துட்டு சும்மா இருப்பாரா? எல்லாரும் கணக்குல வைப்பா. வேண்டாங்க, திருடங்கிற பட்டம் வேண்டாங்க. அதுக்கு வேற நம்ம என்ன செய்யணுங்க? குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி. உனக்கு இல்லன்னு தானே திருடுற? ஐயோ, சில பேரை பாக்கணுங்க, அவனுக்கு எல்லாமே இருக்குங்க, ஆனாலும் எச்சி புத்தின்னு சொல்லுவாங்கல்ல, சின்ன சின்ன பொருளை திருடுவான் பணக்காரன். இது போல கேவலம் உலகத்துல எதுவுமே இல்லை. அது என்னமோங்க, ஒரு நாளைக்கு ஒரு பொருளை எடுக்கலன்னா தூக்கம் வரமாட்டேங்குதுங்க. அதெல்லாம் கல்லடிச்சுதான் இன்னைக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல. தன் கைகளால் நலமான வேலையை செய்து பிரயாசப்பட கடவுள். இன்னைக்கு பல பேர் பாருங்க, நல்ல வேலையை தேடுறது கிடையாது, நல்ல வருமானம் தேடணுங்கிறதுக்கா எதையோ ஒரு வேலையில போய் சேர்றது. டாஸ்மாக்ல போனா கவர்மெண்ட் வேலை, நீ என்ன வேலை செய்யற? நலமான வேலையை செய்ய. வருமானம் கம்மியா இருக்கு, பரவாயில்ல, நல்லா இருப்ப, கடவுள் ஆசீர்வதிப்பார், உன்னை வாழ்த்துவாரு. உன்னை எப்ப கீழ் மட்டத்துல வைக்கணும், உன்னை எப்படி மத்திய மட்டத்துல வைக்கணும், உன்னை எப்ப உயர் மட்டத்துல வைக்கணும் அவருக்கு தெரியாதா? சின்னதா உனக்கு கொடுக்கும் போது உண்மையா இருந்து பாரு, திருடாம இருந்து பாரு, அடுத்த லெவல்ல கொண்டு போவாரு. அங்க உண்மையா இருந்து பாரு, அப்புறம் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவாரு. யோசேப்பை கொண்டு போல, இயேசு பிதாவின் வலது மார்க்கத்தில உயர்ந்திருக்கிறார்,
தயவு செய்து திருட்டுக்கு ஒரு முழுக்கு உண்டாகும். இஸ்ரவேலனை போல நான் திருடாவிட்டாலும் என்னுடைய பக்கத்திலே என்ன திருடுகிறேன் என்பதை கண்டுபிடிக்கணும். 1 Pétரு 4:15 எழுதி இருக்கு பாருங்க. நான் திருடனா இருந்து பாடுபடக்கூடாது. இதை விட கேவலம் ஒண்ணும் இல்ல. நீ உண்மையா உன் குடும்பம் ஒரு 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 பகுதியில ஒரு தெருல நீ வாழ்ந்து காட்டு. சுத்தி இருக்கிற குடும்பம் சாட்சி சொல்ல. தேவனுக்கு மகிமையா சொல்லுகிறேன், திருடா இருந்து பாடுபடக்கூடாது. அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வராது. தேவனுடைய மகிமையான ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து நீங்க திருடாம பாடுபடுங்க, நீங்க உயர்த்தப்படுங்க. உங்க வாழ்க்கை மேன்மைக்கு வரும். நீங்க நினைக்காத ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். கர்த்தர் நல்லதா. கடைசியா பாருங்க, உபாகமம் 24:7 முடிச்சிடறேன், அவ்வளவுதான். தன் சகோதரராகிய இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் திருடி, தன் சகோதரராகிய இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவனை திருடி ஆள திருடுறாங்க. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சுன்னு பேசுவாங்க உலகத்துல. சின்னதா இதை திருடி அதை திருடி மனுஷனையே திருடி. நீங்க பாருங்க, எத்தனை இடத்துல கேள்விப்படுறோம். இதுக்கு பஞ்சமே இல்ல. நியூஸ்ல அவ்வளவு விஷயம் சொல்றான், சொல்லிக்கிட்டே இருக்கான் திருட்ட பத்தி. அது இன்னைக்கா சிசிடிவி கேமரா வச்சுட்டதுனால இவ்வளவு விஷயங்கள் அகப்படுது. எவ்வளவு திருடன் அகப்படுறான். ஒருவனை திருடி அதனால ஆதாயத்தை தேடி. இந்த பணம் ஆதாயத்துக்கு தாங்க இந்த திருட்டு வேலையே நடக்குது. உழைச்சு சம்பாதிக்கிறவன் திருட மாட்டான், சோம்பேறியா உட்கார்ந்து இருக்கிறவன் திருடுவான். இதெல்லாம் கண்டுபிடிங்க, ஏன் ஒருத்தர் திருடுறான் அப்படின்னு. ஆவிக்குரிய சோம்பேறியா இருந்தாலும் நீ திருடுவ. தயவு செய்து மனம் திரும்ப. அவனை விட்டு போட்ட ஒருவன் அகப்பட்டால் அந்த திருடன் கொலை செய்யப்பட கடவார். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விளக்க கடவாய். புதிய எருசலேமுக்குள்ள நீ போக முடியாது. 2ஆம் மரணமாகிய நரகம், அக்கினியை கண்டம் எரிகிற கடல் தான் முடிவோட திருடன் இருக்கான். நான் என்ன பெரிய பெரிய பணக்காரன் மாதிரியா பல கோடி ஆட்டைய போட்டேன். சின்னதா 100 ரூபா திருடினேன், அப்புறம் கொஞ்சம் கைக்கு வசமா 1000 ரூபா கிடைச்சது, அப்புறம் ஒரு சந்தர்ப்பத்துல 1 லட்சம் கிடைச்சது, அவ்வளவுதான் திருடுனேன். இதுக்கு போயா உன் தகுதிக்கு அது பெரிய திருட்டு. உனக்கு நியாய தீர்ப்பு உண்டு. உனக்கு 2ஆம் மரணமாகிய அக்கினி கண்ணம் எரிகிற கடல் உண்டு. திருடுகிறவன் இனி திருடாமல் என்ற நிலைக்கு மாற தயாரா இருக்கிறோமா? இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச இதுதாங்க. அதற்காக வாழ்க்கை நடத்துவேன். வேணும்னா சபைக்கு வர, இல்லன்னா வரலங்க. நீ வேண்டாம், நீ தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி வாழ்றதா இருந்தா சபைக்குள்ள வா. தேவன் நமக்கு கொடுத்த சட்ட திட்டங்களை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் சபைக்குள்ள வா. கண்களை மூடுவோமா? 10 கற்பனைகளிலே 8ஆம் கற்பனையாகியே இருக்கிற களவு செய்யாதிருப்பாயாக என்ற சட்டத்தை என்னுடைய வாழ்க்கையிலேயும் நானும் நிறைவேற்ற வேண்டும். உள்ளம் புறம்பும் களவாடுகிற காரியம் என்னிடத்திலே கூடாது. திருட்டு, களவு, கொள்ளை என்னிடத்திலே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பாடுபடுகிறவனா நான் வாழக்கூடாதுன்னு தெய்வம் எழுதி வச்சிருக்கிறார். புதிய பாட்டு எழுதி வச்சிருக்கிறார். திருடனாயாவது பாடுபடுகிறவனாக இருக்கக்கூடாது. அங்க களவு செய்யாதிருப்பாயன்னு சொன்னதுக்கு அடுத்த லெவல்ல இங்க கொடுக்கிறார். திருடவும் கூடாது, திருடிட்டு பாடுபடவும் கூடாது. திருடி பாடுபடுறது மட்டுமல்ல, நியாய தீர்ப்புக்கு ஆளாகவும் இருந்துடக்கூடாது. என்றைக்கு தேவன் நம்முடைய கண்களை திறக்க வேண்டும். நானும் என்னுடைய வாழ்க்கையிலே களவு செய்யக்கூடாது. குடும்பத்துல என் பிள்ளைக்கு நான் இதை சொல்லிக் கொடுக்கணும், என் பிள்ளைக்கு இதை நான் கற்றுக் கொடுக்கணும். நானும் என் மனைவியும், நானும் என் புருஷனும், நானும் என் பிள்ளைகளும். கடந்த வாழ்க்கை எப்படியோ போயிட்டு போகுது. ஓவர் நைட்ல மாத்திர முடியாது. நம்ம யாருன்னு நம்மளை கண்டுபிடிக்கவும் முடியாது. நம்மளை கண்டுபிடிச்ச பிறகு நம்மளை மாத்திக்கணும். இன்னைக்கு சத்தியத்தின் மூலமா நான் எப்படி எல்லாம் திருடுறேன், எப்படி எல்லாம் களவாடுறேன், எப்படி எல்லாம் கொள்ளையடிக்கிறேங்கிறத கர்த்தர் உணர்த்தி இருக்கிறான். கண்களை மூடுவோமா? இருதயத்தை தாழ்த்துவோமா? என்னுடைய குறையை எனக்கு உணர்த்துங்க. களவு செய்யாதிருப்பாயாக எழுதி இருக்கிறதே. எத்தனையோ முறை அந்த வசனத்தை படிச்சிருக்கிறேன். ஆனாலும் திருடவோ, களவு செய்யவோ, கொள்ளையடிக்கவோ, என் வாழ்க்கைய எவ்வளவு நேரத்தை கொள்ளையடிச்சிருப்பேன். என் வாழ்க்கையில எவ்வளவு சொந்த வேலைகள்ல ஈடுபட்டிருப்பேன். கடவுள் வேலையை செய்யாம ரட்சிக்கப்பட்டு 5 வருஷமா இருக்கும், 10 வருஷமா இருக்கும். இந்த 10 வருஷமா நான் எவ்வளவு நேரங்களை கொள்ளையடிச்சிருப்பேன். எவ்வளவு வருமானங்களை கடவுளுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்காம நான் கொள்ளையடிச்சிருப்பேன். அதே மாதிரி ஸ்தோத்திரம்.
என்னென்ன வகையில எல்லாம் நான் கொள்ளையடிக்கிறத விடாம இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் ஆதாயத்தை தேடுறவனா இருக்கிறேன், நான் தண்டம் கட்டக்கூடியவனா இருக்கிறேன், நான் அவமானத்துக்குரியவனா இருக்கிறேன். நேரத்தை கொடுக்காததும், பணத்தை கொடுக்காததும், தாளத்தை கொடுக்காததும், களவு 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 நாம் மனம் திரும்ப வேண்டும். இனி எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற காலங்கள்ல நேரத்தை திருடாம, பணத்தை கொள்ளையடிக்காம, கர்த்தருக்கு காலத்தை உபயோகப்படுத்தி நான் அதை களவு செய்யாம உபயோகப்படுத்த நான் மனம் திரும்புற ஆண்டவரே. எல்லாரும் மனம் திரும்பலாமா? ஆவியானவரே என்னை உணர்த்தும். ஆவியானவரே எனக்கு நல்ல மனம் திரும்புதல கட்டளை. உணர்த்தப்படுகிற ஒவ்வொருவரும் தான் செய்த அந்த களவெல்லாம் அறிக்கை பண்ணுங்க. எந்தெந்த காரியத்துல களவு இருக்குதோ அதெல்லாம் அறிக்கை பண்ணுங்க. நல்ல ஒரு தீர்மானம் எடுங்க. இனி களவு செய்யாம வாழ என்ன அர்ப்பணிக்கிறான் ஆண்டவரே. உண்மையா வாழ என்ன அர்ப்பணிக்கிறான் ஆண்டவரே. நலமான வாழ்க்கையை வாழ என்ன அர்ப்பணிக்கிறான் ஆண்டவரே. குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக. நம்முடைய குடும்பத்துல குறைச்சல் உள்ளவங்க இருக்கிறாங்கன்னா நம்ம கொடுக்கணும். நம்ம லட்ச லட்சமா சம்பாதிச்சுட்டு என் வீட்டுல என் சொந்தத்துல ஒருத்தன் கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கிறான், வழி இல்லாம இருக்கிறான் அப்படின்னா அவனை விசாரிச்சு கொண்டு போய் கொடுக்கணும். என் சபையில ஒருத்தன் ஏழ்மையில இருக்கிறான்னா அவனுக்கு தெரியாம அவனை கொண்டு கொடுக்கணும். ஊழியத்துல கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். நல்ல ஒரு தீர்மானம் எடுக்க ஒவ்வொருக்கலாமா? எல்லாரும் வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கற்பனையின் தேவனே உமக்கு கொடா கோடி அல்லேலூயா. கட்டளை இடுகிறவரே உமக்கு கொடா கோடி ஓசியா. உடன்படிக்கையை கொடுத்தவரே உமக்கு கொடா கோடி ஸ்தோத்திரமானவர். களவு செய்யாதிருப்பாயாக என்ற சத்தியத்தை எல்லாருடைய இருதயத்திலையும் எழுதி நல்ல ஒரு மனம் திரும்புதலை கட்டளையிட்டதற்காக கொடா கோடி நன்றி செலுத்துகிறேன். களவு என்ற குற்றத்தை வாழ்நாளெல்லாம் செய்தார். நித்திய ராஜாங்கத்திலே நீ எழுதியிருக்கிற பிரகாரம் எனக்கு நித்திய நியாயத்திற்கு உண்டு என்பதை உணர்த்தி மனம் திரும்ப செய்ததற்காக நீ பரிசுத்தர் 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 என்று உன்னை தொழுது சேவிக்கிறேன். உண்மையே ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். சத்திய வார்த்தையின் தகப்பனே, குமாரனே, ஆவியானவரே, களவு செய்யாதிருப்பாயாக என்ற சத்தியம் இஸ்ரவேலனுக்கு மட்டுமல்ல ஆவிக்குரிய இஸ்ரவேலனாகிய எங்களுக்கும் என்பதை உணர்ந்து மனம் விரும்பி இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில எடுத்துக் கொள்ளப்படத்தக்கதாக களவு செய்யாம நலமான வேலைகளை செய்து உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டு உம்மால் ஆதாயம் பெற்று வருமானம் பெற்று குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக எங்களை ஆசீர்வதிக்கும்படி சொல்லிக்கிறோம். கடந்த நாட்கள்ல களவு செய்த காரியங்கள் எல்லாம் ஒரு சித்தமானால் வருகிற நாட்கள தண்டம் கட்டக்கூடிய அளவிற்கு வருமானங்களை நீங்க தந்து இந்த பணிக்கு நாங்க நீங்களாகி உமக்கு முன்பாக சுத்தமாக வாழ இயேசுவின் 2ஆம் வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட நித்திய ஜீவனுக்கென்று புதிய எருசலேம் பிரவேசிக்க எங்களை தகுதிப்படுத்தும்படி சொல்லிக்கிறோம். நேரத்தை திருடாம ஆண்டவரே, காலங்களை திருடாம, பணத்தை திருடாம, களவு செய்யாம, கொள்ளையடிக்காம வாழ அறிவ புத்திய விவேகத்தை எங்களுக்கு தாருங்க. நல்ல மனம் திரும்ப சொன்னதற்காக நன்றி சொல்லுங்க. இந்த சத்தியத்தை நிறைவேற்றி வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை புதிய மகிமையாக்கம் கொடுக்கும். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியம் துணையோடு செபிக்கிறோம். சத்தியம் உள்ள பிதாவே, ஆமென்.